ஹாய் ஹலோ டுடே மினி பிளாக் பார்க்கலாங்களா. இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகிற ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 4 o'clock மேலே தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகவே போனேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வரும்போது சப்பாத்தி செஞ்சுட்டு இருந்தாங்க. நல்லா ஸ்மெல் சரி வந்து சாப்பிட்லான்னு பார்த்தா மேக்கப் போட்டு கிளம்புறதுக்கே டைம் சரியாயிடுச்சு. சரி அப்புறம் என்ன பண்ணுறது, வெளியே போயிட்டு வந்திருக்கிறது சாப்பிட முடியும்னு சொல்லி சீக்கிரமாக கிளம்பிட்டு நானும் வெளியே போயிட்டு வரும்போது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டனால சுத்தமாக பசியில். சரி வந்தோடனே ஒரு நெயில் ஆர்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பின்ட்ரெஸ்ட்டில் தான் வந்துட்டு ஐடியாஸ் கேட்டிருந்தேன். அதில் ஒரு பிக்சர் பார்த்தா அது மாதிரி தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன், ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக காமிச்சோம்னா போர் அடிச்சிடும் நம்மளுக்கு. என் நெயில் சைஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அதை ஷேப் பண்ணி எடுத்துருந்தேன். ஷேப் பண்ணிட்டு இன்றைக்கி ஒயிட் அண்ட் ப்ளூ டீமில் தான் செஞ்சுருந்தேன். நானும் எக்ஸப்ட் பண்ணேன். ரொம்ப அழகாக வந்துருந்தது. பார்த்து எப்படி இருக்குன்னு நடக்கான்னு சொல்லுவேன். லெஃப்ட் ஹேண்டுக்கு மட்டும்தான் செய்வேன். இன்றைக்கி ரைட் ஹேண்டுக்கும் லெஃப்ட் ஹேண்டுக்கும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி செஞ்சுருந்தேன். செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு போய் தூங்கிட்டேன். நீங்கள் எந்திரிக்கும் போது டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. 15 தான் இருந்துச்சு. வெளியே வரும்போது எல்லாம் சமைச்சு வச்சுருந்தாங்க. சரி நான் வந்துட்டு குடிக்கிற ட்ரிங்க் குடிச்சிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ட்ரிங்க் குடிச்சிட்டேன். அப்புறம் வந்துட்டு சிங்கில் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் கழுவிட்டு இருந்தேன். வைக்கிறது கூட பெரிய கஷ்டம் இல்லை, இந்த பாத்திரம் கழுவுறது ரொம்ப பெரிய கஷ்டம். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு வந்துட்டு பாத்திரம் கழுவுறது கஷ்டமோ இல்லை சமைக்கிறது கஷ்டமோ நடக்கான்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு சாப்பிட போயிட்டேன். ஒயிட் ரைஸ், ரசம், எக்கு, அப்புறம் அப்பளம், அப்புறம் காளான் கிரேவி மாதிரி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு ஜில் வாட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் எப்பவுமே. அதை எடுத்துகிட்டு என்னோடய வாட்டர் பாட்டில் ஊற்றிட்டு அதையும் ரீஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.